10th exercise 2.8 first sum. Find the sum of the first n terms of the GP. First n terms உடைய sum கேட்காங்க of the first sum. So sum என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? 5 minus 3 9/5 minus 27/25. இப்போ சொல்யூஷன் a என்றது first வேல்யூவா தெரியுமா நமக்கு? இங்க a என்னது 5. So 5. Next r என்றது t2/t1 formula. So t2 என்னது minus 3/5 which is less than 1. So Sn formula என்னவா இருக்கும்? a into 1 minus r power n by 1 minus r. a value 5 எழுதிருக்கும். 1 minus r ஓட value minus 3/5 எழுதிட்டு whole power n by 1 minus r value minus 3/5. இப்போ next அதை என்ன பண்ணிக்கலாம்? 5 எழுதிட்டு மேலே உள்ள term அப்படியே எழுதிக்கு டினாமினேஷனில் உள்ளதை நம்ம மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? ஸோ ப்ளஸ் போட்டு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இதை வந்து இங்கே எழுதுனா 5/8ன்னு எழுதிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் 5 into 5 25/8. ஸோ Sn equal to 25/8 into 1 minus 3/5 the whole power n. Second sum 256, 64, 16, etc. a என்றது first value 256, r என்றது difference r2 by r1 formula. r2 என்னது? sorry t2 by t1 formula. t2 என்னது? 64 by t1 value 256. cancel பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 1/4. அப்ப Sn formula என்னது? a into 1 minus r power n by 1 minus r. First a ஓட value apply பண்ணிட்டு 1 minus r value வந்து 64/256. இது வந்து 1/4ன்னு எழுதிருக்கோமா? ஸோ 1/4 the whole power n by 1 minus 1/4. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதியிருக்கோம்? இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இதை இங்கே கொண்டு வந்தால் 4 into 256 வருமா? இப்போ வேல்யூ என்னது? 1024/3 இன்ட்டு இப்போ மேலே நியூமரேட்டரில் உள்ளதை நம்ம அப்படியே எழுதணும். ஸோ 1 minus 1/4 the whole power n. Second sum. Find the sum of the first 6 terms of the GP. 5, 15, 45. First 6 terms கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So n equal to 6, a equal to first term 5, r equal to t2/t1 equal to 15/5 equal to 3, which is greater than 1. So அப்போ Sn is greater than 1 இருந்துக்கனால Sn formula என்னது? a into r power n minus 1 by r minus 1. So formula substitute பண்ணலாமா? a ஓட value 5, r value 3/6 minus 1 by 3 minus 1. So இங்க 5, இதை subtract பண்ண 2, 3/6 value 729 minus 1 equal to 5/2 into 728. இப்போ 2 ஓட கேன்சல் பண்ணலாமா? 2 into 2 6 4. இப்போ இதை ரெண்டு மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குது? 1820. இது வந்து S6 டேர்ம் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ S6 equal to 1820. Third sum. Find the first term of the GP whose common ratio வந்து 5 and whose sum is first 6 term வந்து 46,872 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ சொல்யூஷன் given என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதலாம். காமன் ரேஷியோ ஆர் கொடுத்துட்டாங்களா? 5ன்னு 6th டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ Sn சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 6 டேர்ம். ஸோ S6 வந்து 46,872. S6 ஃபார்முலா என்னது? இங்கே r வந்து கிரேட்டர் தென் 1. அப்போ S6 ஓட ஃபார்முலா a into r power 6 minus 1 by r minus 1 is equal to 46,872. S6 ஓட ஃபார்முலா. ஸோ நமக்கு இங்கே வந்து a வேல்யூ வந்து தெரியாது. ஸோ ஏவை வச்சுட்டு r வந்து 5/6 minus 1 by 5 minus 1 equal to 46872. இப்போ a into 5/6 உடைய வேல்யூ 25 minus 1 equal to இப்போ இந்த 5 இருக்குமா? இதை ரைட் சைடு கொண்டு வந்துடும். 46872 into 4
5 minus 1 is 4. So next A equal to 4, 6, 8, 7, 2 into 4 by 1, 5, 6, 2, 4. இது ரெண்டு மல்டிபிள் பண்ணா 1, 8, 7, 4, 8, 8, 5, 1, 5, 6, 2, 4 is equal to 12. So அப்போ first term என்னது 12. So answer first term equal to 12. Fourth sum, find the sum to the infinity of. First one என்ன கொடுத்திருக்காங்க 9 plus 3 plus 1 plus etc. So இங்க ஏன்றது first term என்னது 9, r என்னது second term t2 by t1 equal to 1 by 3 which is less than 1. அப்போ வந்து இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? s infinity கண்டுபிடிக்கணுமா? So s infinity கண்டுபிடிக்க ஃபார்முலா a by 1 minus r. a வேல்யூ என்னது 9 by 1 minus 1 by 3 equal to 9 by 3 minus 1 by 3 is equal to 9 by 2 by 3 equal to 9 into 3 by 2 equal to 27 by 2. So second one 24 plus 21 plus 14 plus 28 by 3 plus etc. So இங்க a என்னது 21, r என்னது 14 by 21. So இங்க s infinity கண்டுபிடிக்கணும் a by 1 minus r. So a வந்து 21 by 1 minus 14 by 21. So 21 by 21 minus 14 by 21. 21 into 21 by இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது 7. So 7 கேன்சல் பண்ணனா 3. So 21 into 3 63. அப்ப s infinity value 63. Fifth sum, if the first term of an infinite GP is 8, first term வந்து 8 கொடுத்திருக்காங்க and the sum of infinity, so s infinity வந்து 32 by 3 கொடுத்திருக்காங்க, then find the common ratio. இப்ப given எழுதிக்கலாமா? சொல்யூஷன்ல given a என்ன கொடுத்திருந்தாங்க 8, s infinity என்ன கொடுத்திருந்தாங்க 32 by 3, common ratio r தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். so நமக்கு s infinity formula என்னது a வந்து greater than 1. So s infinity formula a by 1 minus r equal to 32 by 3. So நமக்கு இங்க வந்து a தெரியுமா? So 8 by 1 minus r equal to 32 by 3. 1 minus r வந்து right side கொண்டு வந்துரும். So 8 into 3 equal to 32 into 1 minus r. நம்ம 32வை இங்க கீழே கொண்டு வரலாம். So 32. 1 minus r equal to 24 by 32. இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 3 by 4. ஸோ அப்போ r கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? r வந்து கண்டுபிடிக்க r ரைட் சைடு கொண்டு போடணும், இது லெஃப்ட் சைடு. ஸோ 1 அப்படியே வச்சுக்கோம், இதை தான் லெஃப்ட் சைடு கொண்டு போடும். 1 minus 3 by 4 equal to 4 minus 3 by 4 which is equal to 1 by 4. Therefore r equal to 1 by 4. Sixth sum, find the sum to n terms of the series. First one 0.4, 0.44, 0.444 plus etc. to n terms. இப்போ நம்ம இந்த whole terms வந்து 4 காமன் எடுத்துடலாமா? வேல்யூ உள்ள என்ன இருக்கும் 0.1 plus 0.11 plus 0.111 plus etc. to n terms. ஸோ இதுக்கு வந்து 9ஆல மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம். அந்த மல்டிபிள் பண்ணுற 9 என்ன டிவைட் பண்ணுற 9 அப்படி வச்சுட்டு மல்டிபிள் பண்ணுற 9 ஒவ்வொரு டேர்ம்லையும் மல்டிபிள் பண்ணிடுறோம். ஸோ 0.9 ப்ளஸ் 0.99 ப்ளஸ் 0.999 ப்ளஸ் எக்ஸெட்ரா டு n டேர்ம்ஸ். இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 4/9 வந்துட்டு 1 minus 0.1 எழுதிக்கலாமா? plus 1 minus 0.01 plus 1 minus 0.001 plus etc. plus n terms. இப்போ இந்த இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம்லாம் தனியாக பிரிச்சுட்டு இந்த லாஸ்ட் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக பிரித்து எழுதுறோம். ஸோ எப்படி எழுதுறோம்? 4/9 இன்ட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 plus 1 plus 1 etc. plus n terms
மைனஸ் இது எல்லா டேர்ம்ஸ்லயும் மைனஸ் இருக்கா? ஸோ மைனஸ் நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஸோ 0.1 plus 0.01 plus 0.001 plus etc. n terms. ஸோ 4/9 இல்லை வந்து n terms இருக்கனால என்னென்ன எழுதிக்கலாம். ஸோ என்னன்னு எழுதியாச்சு. இது வந்து நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா 0.1 plus 0.1 ஸ்கொயர் எழுதிக்கலாமா, 0.1 கியூப் எழுதிக்கலாம் பிளஸ் அப் டு n terms. ஸோ இது வந்து 4/9 அப்படியே வச்சுட்டு இது வந்து என்ன ஃபார்முலால நம்ம எழுதிக்கலாம், இது வந்து ஜிபியா இருக்கும். ஸோ நம்ம வந்து a மைனஸ் ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் என்ன, ஆர்ன்றது என்னது 0.1 த ஹோல் பவர் n பை 1 மைனஸ் ஆர். இப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணணும். 4/9 இன்ட்டு n மைனஸ் 0.1 ஃபுல்லாக 1/10 வச்சுக்கிறோம். ஸோ 1 மைனஸ் 1/10 இந்த ஹோல் பவர் n பை 1 மைனஸ் 1/10. நமக்கு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் அப்படி வைக்கிறோம். அதனால நம்ம நெக்ஸ்ட் டேர்மில் இங்கே வந்து 1/9 இருக்கும். ஸோ 9/10 இருக்குமா, அப்போ வந்து 10 கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு தெரியலன்னா எழுதிக்கலாம். இப்போ வந்து 9/10 10/9 எழுதிக்கலாமா, 1 மைனஸ் 1/10 இது whole power n is equal to 4/9 4n/9 minus இங்கே 10 cancel ஆகுமா. ஸோ இங்கே ஒரு 4/9 இருக்கா. ஸோ 4/81 1 minus 1/10 இது whole power n. Next second one 3 plus 33 plus 333 plus etc. to n terms. ஸோ நம்ம வந்து இது எப்படி எழுத போகிறோம், 3 காமன் எடுக்கிறோம். ஸோ 1 plus 11 plus etc. to n terms. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், ஒரு 9 மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோமா. ஸோ உள்ளே வந்து மல்டிபிள் பண்ணுற 9 உள்ளே கொண்டு போயிடும். ஸோ 9 plus etc. to n terms. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், 1/3 3 வந்து இது வந்து 1 minus 10 9 அடுத்து 99 1 minus 100 plus 1 minus 1000 plus etc. to n terms. ஸோ நம்ம இங்கே 1 எல்லாம் தனியாக எடுத்துடலாமா. ஸோ 9 வந்து நம்ம 10 minus 1 தான் எடுப்போம். ஸோ 10 minus 1 100 minus 1 1000 minus 1 up to n terms. இப்போ 10 இதெல்லாம் தனியாக எழுதிக்கிறோம். 10 plus 100 plus 1000 plus etc. to n terms minus of 1 plus etc. n terms. ஸோ இதை வந்து நம்ம ஃபார்முலா அப்படி எழுதலாமா, 1/3 இன்ட்டு எஸ்என் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ வேணுது 10 இன்ட்டு அப்புறம் இங்கே வந்து 10 ஏ வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1. ஸோ ஆர் பவர் n. ஸோ ஆர் பவர் n the whole power 1/r minus 1. இதுதான் ஃபார்முலா. இங்கே வந்து அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், மைனஸ் இது கூடவே தானே இருக்கு. இப்போ n டைம்ஸ் இருக்கா. ஸோ அப்போ n போட்டுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 1/3 நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். 1/3 இன்ட்டு 10 minus 1 வந்து 9. ஸோ இங்கே ஒரு 10 இருக்கும். ஸோ 10/9 9 இன்ட்டு 10 power n minus 1 minus n. ஸோ இது ஹோலுக்கு ப்ராக்கெட் போடணும். நமக்கு வந்து இங்கே 9ன்றது இந்த டேர்ம் 10/9ன்றது இந்த டேர்முக்கு மட்டும்தான். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் 1/3 உள்ள மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1/3 மல்டிபிள் பண்ணால் ஃபஸ்ட் டைம் என்னவா இருக்கும், 10/9 into 3 27. இந்த
whole power at the 10 power n minus 1. So 1 by 3 next n term கூட multiply பண்ணணும். So n by 3 எழுதிக்கலாமா? Sum. Find the sum of the geometric series 3 plus 6 plus 12 plus etc. plus 1536. So நம்ம givenல இருந்து a எழுதிக்கலாமா? a equal to 3. Next r equal to 6 by 3 equal to 2 which is greater than 1. இப்போ நம்ம வந்து n கண்டுபிடிக்கணும். அதாவது இது எத்தனாவது டேர்ம்னு கண்டுபிடிக்கணும். So tn nth டேர்ம் வந்து 1536. tn ஃபார்முலா என்னது a r power n minus 1. a value 3 தெரியும் into r value 2 power n minus 1. 1536. இப்போ 2 power n minus 1 இங்க 3 ஆல டிவைட் பண்ணனா 5 1 2. So next வந்து இதையும் 2 பவர் ஆல எழுதிக்கிறோம். So 2 power 9. அப்ப n minus 1 equal to 9. அப்ப n என்னவா இருக்கும் 10. So n கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப next வந்து நம்ம r formula r தெரியும் sn கண்டுபிடிக்கணும். So a into r power n minus 1 by r minus 1. So இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா just 10. So 10th term a வேல்யூ என்னது பார்த்திருக்கோம் 3 into r power என்னது r வந்து 2 power 10 minus 1 by 2 minus 1. 3 by 1 தான். So 2 power 10 வந்து 1024 minus 1. So 3 into 1023 which is equal to 3069. So அப்போ S10 form value என்னது 3069. இப்போ 8th சம்ல என்ன கொடுத்துருக்காங்க குமார் வந்து 4 செட் ஆஃப் லெட்டர் வந்து போஸ்ட் பண்றாங்க. அதோடைய காஸ்டிங் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் போஸ்டிங் ஃபர்ஸ்ட் செட் பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் போஸ்டிங் ஃபர்ஸ்ட் செட்ல வந்து எப்படி காஸ்ட் போஸ்ட் பண்றாங்க ஈக்குவல் டு 2 into 4. ஸோ வந்து 4 லெட்டர்ஸ். ஸோ 4 2 into 4. செகண்ட் வந்து காஸ்ட் ஆஃப் போஸ்டிங் வந்து செகண்ட் செட் போஸ்ட் பண்றதுக்கு. ஸோ செகண்ட் செட்டு. ஸோ இது வந்து அப்போ 4 பர்சன்ஸா. ஸோ 2 into 4 2 into 4 2 into 4 2 into 4 எழுதிக்கலாம். ஸோ 2 காமனா வெளியே எடுத்துட்டு 4 plus 4 plus 4 plus 4. So which is equal to 2 into 16. So 16 கிடைக்குமா? ஸோ இது வந்து நம்ம வந்து 4 ஸ்கொயர் எழுதிக்கலாம். இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஈஸியாக எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் செட். ஸோ நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் போஸ்டிங் தேர்ட் செட்டா. ஸோ 3 செட்ல வந்துட்டு இங்கே நமக்கு சம்ல என்னென்ன கொடுத்துருந்தாங்க 5லேருந்து 20 வரைக்கும். ஸோ வந்து இது 2 ருபீஸும் வந்து 4 லெட்டர்ஸ். ஸோ அப்போ வந்து இதுல வந்து 5 6 7 இந்த மாதிரி 20 வரைக்கும். ஸோ இது வந்து அப்போ எத்தனை இது இருக்கும் 16 டைம்ஸ் இருக்குமா? ஸோ 5 வந்து 20 வரைக்கும். ஸோ நம்ம இப்போ 2 காமனா வெளியே எடுத்தோம்னா 16 டைம்ஸ் வந்து எது இருக்கும் 4 இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கிறோம்னா 2 into 4 கியூப் எழுதிக்கலாமா? இது வந்து 4 ஸ்கொயர். இங்கே ஒரு 4 இருக்கா. ஸோ 4 கியூப்னு எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் செட்டுக்கு 2 into 4னு செகண்ட் செட்டுக்கு 2 into 4 ஸ்கொயர் தேர்ட் செட்டுக்கு வந்து 2 into 4 கியூப்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து டோட்டல் அமௌண்ட் பார்க்கணும். ஸோ டோட்டல் அமௌண்ட் plus 2 into 4 square plus etc. up to 2 into 4 power 7. So 8%. So 4 power 7 வரைக்கும். நம்ம இப்போ இதுல இருந்து எல்லாத்தையும் எது காமனா எடுக்கலாம் 4 காமனா வெளியே எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும் 2 plus 2 into 4 plus நெக்ஸ்ட் டேர்ம்ல தான் 2 into 4 square plus etc. plus 2 into 4 power 6. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னை வந்து வெளியே எடுத்துட்டோம். ஸோ இங்கே 7 தான். இங்கே தான் 8 வரையும். ஸோ 8% இங்கே 8 இதுலேருந்து 1 வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே 7 இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து என்ன ஃபார்முலா படி எழுதிக்கலாம். இங்கே ஏ வந்து 2 இருக்கு. ஆர் வந்துட்டு 4 டிஃப்ரென்ஸு. என் வந்து 8 டேர்ம்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன ஃபார்முலா படி எழுதிக்கலாம் 4 into 2 power 4 power 8 minus 1 by 4 minus 1 which is equal to 4 into so 2 into 4 power 8 value வந்து 6 5 5 3 6 minus 1
by இது 2 சப்ராக்ட் பண்ணா 3. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு அங்கே மேலே உள்ள 2 டேர்மையும் நம்ம சப்ராக்ட் பண்ணி எழுதுறோம். ஸோ 2 இன்ட்டு 6 5 5 3 5 by 3. இது 2 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது 4 இன்ட்டு 131070 by 3. இந்த 2 டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது 4 இன்ட்டு 43690 which is equal to 17. அதாவது இது 2 மல்டிபிள் பண்ணனா 174760. இது வந்து அப்போ எஸ் 8. அப்போ 8 செட்டுக்கும் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்கான் 1,74,760 rupees ஆயிருக்கு. 9th sum. Find the rational form of the numbers 0.123 the bar. இப்போ சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். Let x is equal to 0. அதாவது given number தான் x ன்னு எழுதிக்கிறோம். 1 2 3 the whole bar தான் நம்ம எப்படி எழுதிக்கலாம் 1 2 3 1 2 3 etc. எழுதிக்கலாமா? which is equation 1. இதுதான் 1 2 3 the 0.123 the whole bar. equation 1 ன்னு எடுத்திருக்கோம். multiplying by 1000 on the both side. So அப்ப என்ன கிடைக்குது 1000x is equal to 123.123 etc. இது நம்ம எப்படி எழுதிக்கலாம் 1000x equal to 123.123 the whole bar ன்னு எழுதிக்கலாமா? This is equation 2. இப்போ equation 2 minus 1 போடுவோம். ஆல்ரெடி இங்கே 1000x இருக்கு, இங்கே ஒரு x இருக்கு. ரெண்டு சப்ராக்ட் பண்ணா 999x கிடைக்குமா? இங்கே 103 minus 0 அப்போ 123 தான் கிடைக்கும். ஸோ இப்போ x வேல்யூ என்னவா இருக்கும் 123 by 999. இது ரெண்டை கேன்சல் பண்ணோன்னா 3ஆல கேன்சல் பண்ணோன்னா 41 by 333. 10th sum. If Sn equal to Sn கொடுத்திருக்காங்க then prove that Sn வந்து இந்த மாதிரி proof பண்ணணும். இப்போ வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன்ல given Sn எழுதிக்கிறோம். ஸோ என்னது x plus y plus x square plus xy plus y square plus x cube plus x square y plus xy square plus y cube plus etc. n terms. ஸோ n terms. இப்போ ஹோல் ரெண்டு சைட்லையும் எக்ஸால மல்டிபிள் பண்ணுறோம். which implies x into sn. இங்கே வந்து ஒவ்வொரு டேர்முக்கும் எக்ஸால மல்டிபிள் பண்ணிடலாமா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இதே மாதிரி தான் இந்த டேர்முக்கும் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒய் கியூப் x plus etc. இப்போ இந்த x எல்லாம் நம்ம வந்து உள்ள மல்டிபிள் பண்ணிடுறோம். ஸோ என்ன கிடைக்குது x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பவர் 4 பிளஸ் எக்ஸ் கியூப் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப் எக்ஸ் பிளஸ் எக்ஸெட்ரா. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. இப்போ Sn கூட ஃபர்ஸ்ட் எக்ஸை மல்டிபிள் பண்ணோமா? இப்போ Sn கூட ஒய்யை மல்டிபிள் பண்ணுறோம். ஒய் இன்ட்டு Sn ஈக்குவல் டு அப்போ ஒய்யால் மல்டிபிள் பண்ணி நம்ம டைரக்டாக ஆன்சர் கூட எழுதிடலாம். ஸோ இங்கே ஒரு எக்ஸ் இருக்கா? ஸோ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கூட ஒய்யை மல்டிபிள் பண்ணால் ஒய் ஸ்கொயர். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப் எக்ஸ் கியூப் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் y cube plus y power 4 plus etc. இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ 1 minus 2 அதாவது 1 இங்கே தான் இருக்கு Sn. இது 1லேருந்து 2 அப்படியே சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ லெஃப்ட் சைடில் என்னவா இருக்கும் x into Sn minus y into Sn. இங்கே வந்து எதெல்லாம் கேன்சல் ஆகும் xy கேன்சல் ஆயிருமா? y ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? ஸோ இங்கே கீழே உள்ள எல்லாத்துக்கும் மைனஸ் போடுறோம். மைனஸ் போடும்போது இங்கே xy கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே ஸ்கொயர் டேர்மு இங்கே கியூப் டேர்மு அண்ட் தென்
எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கேன்சல் ஆயிரும். அண்ட் ஒய் ஸ்கொயர் எக்ஸும் ஒய் ஸ்கொயர் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் கியூப் ஒய்யும் எக்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும். எக்ஸ் கியூப் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் எழுதலாமா? இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்மில் வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸட்ரா மைனஸ் ஆஃப் இங்கே என்ன இருக்குது? இதில் எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்கா? ஸோ மைனஸ் எழுதியிருக்கோம். ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப் ஒய் ஸ்கொயர் தான் இருக்குது, ஒய் கியூப் இருக்குது, நெக்ஸ்ட் ஒய் பவர் 4 ப்ளஸ் எக்ஸட்ரா. இது நம்ம எஸ்என் ஃபார்முலா படி எழுதிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏ டேர்ம் இன்ட்டு r பவர் n x பவர் n மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1. இதே மாதிரி ஒய்க்கு எழுதிக்கலாம். ஸோ ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் n மைனஸ் 1 பை ஒய் மைனஸ் 1. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என்